நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சேவரி ரொம்ப ஈஸியானது மைதா டைமண்ட் கட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மைதா டைமண்ட்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு அழகு மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்ல அகலமான பாத்திரத்துல அந்த மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பை தூவிக்கோங்க. மாவு மேலேயே நான் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா நமக்கு மாவு கலர் மாறிடும். பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் அந்த மாவோடு சேரணும். கட்டி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து அதை மாவை பிசைய முடியும். மாவோட குவாலிட்டியை பொறுத்து நம்ம எடுத்துக்க போகிற தண்ணியோட அளவு மாறும். அதனால நான் என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லலை. நீங்கள் தண்ணியை தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். பாருங்க, அந்த மாதிரி கையில் தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டது. சாஃப்டாக மாவு ரெடி. அந்த மாவுலேருந்து ஒரு பெரிய பெரிய சைஸ் பாலாக நீங்கள் அதை டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிஸாக எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய மாவு தொட்டு அதை தேய்ச்சிங்கன்னா பொரிக்கும் போது மாவு எல்லாமே எண்ணெயில் விழுந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப மெல்லிசா சப்பாத்தி மாவு திரட்டினதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஷேப்பில் அந்த மாவை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இதை கத்தியில் கூட போடலாம். ஈஸியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ கிராஸ் கட் பண்ணிக்கலாம். மெல்லிசா இதை இடுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது போட்ட உடனே பொரியும், கிறிஸ்பியாக இருக்கும். வானலியில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மைதா டைமண்ட் கட்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு பொரிச்சிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அது ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த டைமண்ட்ஸை அதில் சேர்த்துடலாம். அது வேகும் போது இந்த மாதிரி நுரைச்சி மேலே வரும். ஒரு சைடு வெந்த உடனேயே கலர் மாறும். நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் பபிள்ஸ் சுத்தமாக அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எக்ஸஸ் எண்ணெய் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வடித்தட்டுலையோ இல்லைனா டிஷ்யூ பேப்பர்லையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா எடுக்கும் போதே கலகலன்னு சத்தம் வரும் பாருங்க. கரெக்டான கலரும் டெக்ஸ்டரும் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான கிறிஸ்பி மைதா டைமண்ட் கட்ஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. நினைச்ச உடனே இதை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.